நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே பெரிய மோதல் நடந்துட்டு இருக்கு. அது என்ன மோதல்னா, தமிழக கல்வி திட்டம் சிறந்ததா, தேசிய கல்வி திட்டம் சிறந்ததான்னு தான். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்தோட ஆண்டு விழாவில் பேசிய கவர்னர் RN ரவி அவர்கள் தேசிய கல்வி திட்டத்துடன் ஒப்பிடும்போது மாநில பாடத்திட்டம் தரம் குறைவாகவே இருக்கிறதுன்னு பேசினாரு. இதுக்கு உடனடியாக தமிழக அரசின் சார்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் கடும் எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொன்னார்னா, தேசிய கல்வி திட்டத்தை விட மாநில கல்வி திட்டத்து மூலமா கற்றுக்கிட்ட மாணவர்கள் தான் போட்டித் தேர்வில் அதிகமாக கலந்துக்கிட்டு வெற்றி பெறுறாங்க. நீங்க வேணும்னா கவர்னர் எங்களோட ஆய்வுக்கு வந்து இதை நீங்க செக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. ஓகே, சந்தோஷம் தான். தேசிய கல்வியோட மாநில கல்வி நல்லா இருந்தா சரிதான். ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அவர்களின் சகோதரி ஒரு பள்ளிக்கூடம் நடத்தாங்களாம். அதுவும் CBSE தான் இருக்கான். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணியினர் ஒரு 50க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடம் நடத்தாங்க. அவங்கெல்லாம் CBSE பாடத்திட்டு தான் வச்சிருக்காங்க. CBSE-யோட மாநில கல்வி சிறந்ததுன்னா நீங்க ஏன் அந்த திட்டத்தை வைக்கீங்க? இன்னும் இனி முட்டாளாவே நினைச்சிட்டு இருக்க மாதிரி தமிழக மக்களை எவ்வளவு நீங்க முட்டாளா நினைச்சிட்டு இருக்கீங்க? தமிழக மாணவர்கள் எதுவும் 3 மொழியோ 2 மொழிக்கு மேல படிக்க விடாதான். தமிழ் மட்டும் தான் படிக்கணுமா? ஆங்கிலமே யாராலும் ரீட் மட்டும் தான் பண்றாங்க, வாசிக்க மட்டும் தான் செய்றாங்க. சரளமா பேச முடியல. அந்த அளவுக்கு தான் நம்ம கல்வி திட்டம் இருக்கு. முன்னேற்றுங்க. உங்க குடும்பம் எப்படி முன்னேறுதோ அதே மாதிரி தமிழக மக்களும் முன்னேறணும்னு நினைங்க. அமைச்சர் பெருமக்களுக்கு 2 பேருக்கும் எங்களோட ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தான். நீங்க தேசிய கல்வியா மாநில கல்வியான போட்டி போடுறீங்க, சந்தோஷம் தான். முதல்வர் அவர்கள் அருமையான திட்டம், காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு ரூபாய் 1000 கொடுக்காங்க. அருமையான திட்டங்கள்லாம். அதே மாதிரி ஆசிரியர் இல்லாம பிஞ்சு குழந்தைகள்லாம் தவிக்கி சாப்பாடு மட்டும் போதுமா மாணவனுக்கு? பசிக்கு உணவு கொடுக்கீங்க. அதே மாதிரி அவன் அறிவு பசிக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும்னா நீங்க. தமிழக அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளிகளும் நடுநிலை பள்ளிகளும் அரசு பள்ளியிடத்துல என்ன சொல்றாங்கன்னா, 30 மாணவர்கள் இருந்தாதான் ஒரு ஆசிரியர்னு சொல்லி நீங்க இப்போ ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கீங்க. அதன்படி பார்க்கும்போது பெரும்பாலான துவக்க பள்ளிகள்ல 1 முதல் 3 வகுப்பு வரை ஒரே ஒரு ஆசிரியர் இருக்காங்க. 4ஆம் வகுப்புக்கும் 5ஆம் வகுப்புக்கும் ஒரு ஆசிரியர். மொத்தம் 5 வகுப்புக்கு 2 ஆசிரியர் தான் இருக்காங்க. அந்த பிள்ளை எப்படி படிக்கும்? ஒரு ஆசிரியருக்குமே மிகவும் கஷ்டமான சூழ்நிலை. 1லேருந்து 3 வரை பார்க்காங்க ஒரு ஆசிரியர். 40-50 பிள்ளை இருக்கும். ஒரே ஆசிரியர் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்களா? இல்லைன்னா ஹோம்ஒர்க் பண்ண நோட்டை திருத்துவாங்களா? அந்த ஆசிரியர்கிட்ட போய் தலைமை ஆசிரியர்கிட்ட போய் ஆசிரியர் இல்லையே எப்படி பிள்ளையை படிக்கணும்னு கேட்டால் அவங்க சிம்பிளாக ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. அரசு 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்னு சொல்லுது. இங்கே ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால தர முடியாது. நீங்கள் வேணா வட்டார வளர்ச்சி அலுவலரையோ இல்லைன்னா மாவட்ட கல்வி அலுவலரையோ போய் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் போய் பேசினா அவங்க என்ன சொல்கிறாங்க? மாவட்ட கல்வி அலுவலரும் சரி வட்டார கல்வி அலுவலரும் ஒரே பதில் தான் சொல்கிறாங்க. 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் தான் அரசு ரூல் படி. எங்களால் முடிந்த ஆசிரியர் தான் நான் உங்களுக்கு தாரோம், இல்லைன்னா அதுதான் வழி அப்படிங்காங்க. நீங்கள் சாப்பாடு கொடுக்கிய ரூபாய் 1000 கொடுக்கிய, அதை விட பொண்ணானது ஒரு கல்வி அறிவு வேணா ஆசிரியர் இருந்தால் தான் முடியும். அதுக்கு ஏதாவது இந்த அரசாங்கம் ஏற்பாடு பண்ணுமானா இதுவரை ஏற்பாடு பண்ண மாதிரி தெரியல. இங்க மக்கள்லாம் என்ன நினைக்காங்கன்னா, அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களை தனியார் பள்ளிக்கு அனுப்புவதற்கு ஒரு ஏற்பாடு தான் இது இருக்கும்னு நம்மளுக்கு ஐயம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு. ஆகவே தயவு கூர்ந்து கவர்னரோடு போட்டி போடக்கூடிய மாநில அமைச்சர்கள் 2 பேரும் இந்த பற்றிலும் சிறு குழந்தைகளுக்கு கல்வி வளர்ச்சி ஏற்பட ஆசிரியர் நியமிக்க ஒரு வழி பாருங்க. நன்றி, வணக்கம்.